அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸிலிருந்து தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று அந்த முக்கியமான 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். மிகச்சிறிய அளவிலான கரையாத திடப்பொருளை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க எந்த முறை பயன்படுகிறது? கரையாத திடப்பொருளை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் முறை ஆன்சர் சரிதான், வடிகட்டுதல் முறை மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. விமானி ராகேஷ் சர்மா எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? இவர் தான் முதல் இந்தியர், விண்வெளி பயணம் மேற்கொண்ட முதல் இந்தியராக உள்ளார் ராகேஷ் சர்மா. 1984ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். ரஷ்ய விண்கலத்தில் போவார். விமானி ராகேஷ் சர்மா பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவராவார். எது பருப்பொருள்களால் ஆனதல்ல? ஆப்ஷனில் பாருங்கள், எந்த ஒன்று பருப்பொருள்களால் ஆனதில்ல. ஆப்ஷனில் ஒளி என்பது பருப்பொருளால் ஆனது கிடையாது. மங்கள்யான் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மங்கள்யான் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு 2013ஆம் ஆண்டு. தானியங்களை அவற்றின் தாவர தண்டுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் முறையின் பெயர் என்ன? தானியங்களை அவற்றின் தாவர தண்டுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை நெல்லை நம்ம என்ன பண்ணுவோம், கதிரடித்தல் முறை மூலம் பிரிக்கப்படுகிறது. மங்கள்யான் என்ன வாகனம் என அழைக்கப்படுகிறது? மங்கள்யான் எதுக்கு விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு செவ்வாய் வாகனம் என்று அழைக்கப்படுகிறது. செப்டம்பர் எந்த நாளில் மங்கள்யான் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது? செப்டம்பர் 24ஆம் நாள் தான் மங்கள்யான் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. எல்லா பருப்பொருளும் எதனால் ஆனவை? எல்லா பருப்பொருளும் பார்த்திங்கன்னா அணுக்களால் ஆனவை. ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படும் மனிதர் யார்? ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் கைலாசம் சிவன் அவர்கள். பிரக்யான், இப்போ ஏவுகணை நாயகன் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயாவை சொல்லுவோம். பிரக்யான் என்பதன் பொருள் என்ன? பிரக்யான் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அறிவு என பொருள்படும். குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமனை கொண்டது என்ன? குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமனை கொண்டது திண்மமாகும். சந்திரனின் விட்டம் எவ்வளவு கிலோமீட்டர்? சந்திரனோட விட்டம் பார்த்திங்கன்னா 3474 கிலோமீட்டர் கொண்டது. பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? பாலுடன் காபி, எலுமிச்சை ஜூஸ், இதில் நீர் என்பது கலவை கிடையாது. நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அமெரிக்காவில் நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு 1958ஆம் ஆண்டு. அப்போலோ 11 விண்கலத்தில் பயணிக்காதவர்கள் யார்? அப்போலோ 11ல் இதில் நீல் ஆம்ஸ்ட்ராங், மைக்கேல் காலின், புஷ் ஆல்ட்ரின், எர்னஸ்ட் மேக்லவ் என்பவர் பயணிக்காதவராவார். சந்திராயன் 2 விண்ணில் ஏவப்பட்ட நாள் எந்த நாள்? சந்திராயன் 2 பார்த்திங்கன்னா 2000 அந்த கேள்வி இருக்குது. சந்திராயன் 2 விண்ணில் ஏவப்பட்ட நாள் ஆகஸ்ட் 20 ஆகும். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்து சாதனை படைத்த ஆண்டு எந்த ஆண்டு? சுனிதா வில்லியம்ஸ் இப்போவும் மறுபடியும் போயிட்டு வந்திருக்காங்க. 2012ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. 400 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லிலிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது எனில் நீரின் பருமன் எப்படியா இருந்தாலும் 400 மில்லிலிட்டர் இருந்தாலும் அதில் நீரோட பருமன் பார்த்திங்கன்னா 200 மில்லிலிட்டர் ஆகும். சந்திராயன் 2 பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தனது தொடர்பை இழந்த ஆண்டு எந்த ஆண்டு? அது 2019 தனது தொடர்பை இழந்தது. தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் எது ஒன்று தேவைப்படுகிறது? நம்ம என்ன சொல்லுவோம், காற்றுள்ள போதே தூற்றுக்கொள். அப்போது காற்று என்பது தூற்றுதல் நிகழ்வுக்கு முக்கியமான ஒன்று. பூமியிலிருந்து சுமார் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் சந்திரன் உள்ளது? பூமியிலிருந்து பார்த்திங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் சந்திரன் உள்ளது. எந்த திட்டம் மனிதனை முதலில் நிலவில் தரை இறங்க வைத்த திட்டம்? இப்போ தான் பார்த்தோம், அப்போலோ 11 திட்டம் என்பது சரியான ஒன்று. சூரியனிலிருந்து 4ஆவதாக அமைந்த கோள் எந்த கோள்? சூரியனிலிருந்து 4ஆவது அமைந்த கோள் பார்த்திங்கன்னா செவ்வாய்.
அடுத்த ஒன்று பொறுத்துக. சந்திராயன், மங்கள்யான், கிரையோஜெனிக், அப்போலோ 8, அப்போலோ 11. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். சந்திராயன் சந்திரனை ஆய்வு செய்வதற்காக, மங்கள்யான் முதலில் மனிதனை இதில் செவ்வாய் இங்கே வராது. சந்திராயன் பார்த்திங்கன்னா சந்திரன், அடுத்தது மங்கள்யான் செவ்வாய் கிரகத்திற்கு உண்டான திட்டம். கிரையோஜெனிக் இது எரிபொருள். அப்போலோ 8 முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம். அதே அப்போலோ 11 பார்த்திங்கன்னா முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை எந்த முறையில் நீக்கலாம்? தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை கைகளால் தெரிந்தெடுத்தல் முறையில் நீக்கலாம். எந்த வகையான கலவையினை வடிகட்டல் முறையில் பிரித்தெடுக்கலாம்? இதில் எந்த வகையான திடப்பொருள் நீர்மம் இதைத்தான் வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்க முடியும். பொறுத்துக. வான்பொருள் அப்படின்னா என்ன? மரக்குழாயில் வெடிமருந்து, ராக்கெட் சட்டம், திரவ இயக்க எரிபொருள். வான்பொருள் அப்படின்னா விண்கற்கள், மரக்குழாயில் வெடிமருந்து, தீ, அம்புகள், ராக்கெட் சட்டம், டைட்டானியம், திரவ இயக்க எரிபொருள், எத்தில் ஆல்கஹால். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. அடுத்த ஒன்று திண்ம இயக்க எரிபொருள். பொறுத்துகல்ல. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் விண்வெளி சென்ற முதல் இந்தியர் சந்திராயன் 1. இதில் திண்ம இயக்க எரிபொருள் எதுனா பாலிபியூட்டாடையின். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. விண்வெளி சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. சந்திராயன் 1 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகமாக உள்ள பருப்பொருள் எது? துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகமாக உள்ள பருப்பொருள் பார்த்திங்கன்னா வாயு என்பது சரி. அடுத்தது கலாம் சாட், செவ்வாய், விக்ரம் சாராபாய், ராக்கெட் மனிதர். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். கலாம் சாட் என்பது உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள். செவ்வாய் சிவப்புக்கோள். ராக்கெட் மனிதர் கைலாச வடிவு சிவன். விக்ரம் சாராபாய் விண்வெளி திட்டத்தின் தந்தை. ராக்கெட் மனிதர் தான் கைலாச வடிவு சிவன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு முக்கியமான 30 கேள்விகள் சயின்ஸுக்காக பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.